ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. இதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை வத்தல், கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, 1/2 மூடி தேங்காய், 3 தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், பட்டை வத்தலை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகுலுந்து வெந்தயம் ஆட் பண்ணி வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஆப்ஷனல் தான், போடணும்னா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புளி, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்ச உடனே நம்ம பருப்பு உருண்டை உள்ளே போட்டு அதை நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா